அப்படின்ட்டு. கருத்து சுதந்திரம், தனி மனித விமர்சனம் வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது. உன்னை பற்றியோ, உன் மதத்தை பற்றியோ, உன்னுடைய முகம், உன்னுடைய நிறம், உன்னுடைய ஜாதி, இதை நான் கிரிட்டிசிசம் பண்ணுறது இப்படி கருத்து சுதந்திரமாகும். கருத்துக்கிறது காமனாக சொல்கிற விஷயம். ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை நீ சொல்லலாம். ஒரு ரிலீஜனுக்கு அப்கிரேட் ஆகிறது விஷயங்களை சொல்லலாம். ஒரு புதுசாக ஒரு சட்டம் வருதுன்னா அதை நீ கிரிட்டிசிசம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் உனக்கு ஆர்டிகல் 14 இடம் கொடுக்கும். ஆனால் ஒரு தனி மனிதனை கிரிட்டிசிசம் பண்ணுறது ஆர்டிகல் 14 இடம் கொடுக்காது. அது புரியாமல் தான் பேசிக்கிட்டு எல்லாம் கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க கருத்து சுதந்திரங்கிறது. ஆனால் அன்னைக்கும் பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்குங்கிறது நான் பார்க்குறேன். மஞ்சள் பத்திரிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி நடுப்பக்க நக்கின்னு சொல்லி பத்திரிகைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆமாம், யாரை பற்றி வேணுமோ சம்மந்தமே இருக்காது. 3 எழுத்து நடிகை 2 எழுத்து நடிகரோட ஓட்டம், தனியாக அறையில் மாட்டல். ஆனால் அதுதான் விரும்பி இன்றைக்கி பார்க்குறாங்க. இப்போ இந்த வீடியோ எவ்வளோ போகணும்னா எனக்கு தெரியாது. ஆனால் இதே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டிக்டாக் அலைகளை பற்றி பேசுறதுன்னு வச்சுக்க, பிச்சுக்கிட்டு போவோம். நல்ல விஷயம். நான் பாலம் கல்யாண சுந்தர ஐயாவை பற்றி பேசினேன். 3000 பேர் கூட பார்க்கல. அப்போ சரி, அந்த 3000 பேர் தான் நம்மளுடைய நிஜமான ஒரு விரும்புகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். வேறு என்ன பண்ணுறது?